இந்த வீடியோவில் இந்த பெரியவங்களுக்கு 42 கிலோ எப்படி வெயிட்டு குறைச்சேன், 128 86 கிலோ அப்படின்னு கடைசியில் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த தம்பிக்கு பாருங்கள், மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 70 கிலோ எப்படி வெயிட்டு குறைச்சி வீடியோவில் கடைசியில் சொல்லுவேன். ஓகேவா? இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக நாளையிலேருந்து உங்கள் நண்பர்கள் யாராவது நீங்கள் வந்து நடைபயிற்சி பண்ணும்போது நீங்கள் சொல்ல வேண்டியது அவங்கள்ட்ட, நடைபயிற்சி பண்ணும்போது ஷூ போடக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. ஷூ இல்லாமல் வெறும் தரையில் நடக்க சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சுகருக்கு மாத்திரை, பிபிக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, பக்கவாதத்துக்கு மாத்திரை, ஹார்ட் அட்டாக்கு மாத்திரை, டிப்ரெஷனுக்கு மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி காலில் ஷூ போடலை அப்படின்னா, காலில் ஷூ போடாமல் இருந்து நடைபயிற்சி பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க உடம்புல கார்டிசால் அப்படின்னு ஒரு ஆபத்தான ஒரு ஹார்மோன் இருக்குது, கார்டிசால். இந்த கார்டிசால் வந்து நல்லபடியாக குறையும். இந்த கார்டிசால் அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஷூ போடாமல் நடைபயிற்சி பண்ணால் இந்த கார்டிசால் அளவு நல்லா குறையும். நல்லா குறைஞ்சிச்சின்னா சுகர் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும், ப்ரெஷர் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும், கெட்ட கொலஸ்ட்ரால் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், கூட வந்து நம்ம உணவு முறையும் கரெக்டாக சரி பண்ணிடணும். பேலன்ஸ்டு டயட்டையும் இதையும் நம்ம இந்த மாதிரி நடைபயிற்சி பண்ணும்போது இந்த மூணுமே நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த மாத்திரையெல்லாம் படிப்படியாக என்ன பண்ணி அளவு நல்லா குறைக்கலாம். அளவு குறைச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இந்த 3 நோய் நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துச்சுன்னா பக்கவாதம் வராமல் தடுக்கலாம், கண் குருட்டு வராமல் தடுக்கலாம், ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கலாம், கிட்னி ஃபெயிலியர் வராமல் தடுக்கலாம். கரெக்டாக இல்லையா? அப்போ நீங்கள் இந்த வீடியோ என்ன பண்ணணும், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. யாருமே சொல்லி தர மாட்டாங்க. முக்கியமான விஷயம், காலையில் ஷூ போடாமல் நடைபயிற்சி பண்ணினா இந்த கார்டிசால் அளவு நல்லபடியாக குறையும். நல்லபடியாக குறைஞ்சால் நமக்கு நிறைய நன்மைகள். நல்ல விஷயம் தானே, உங்களுக்கு தெரியாத விஷயம் தானே. நீங்களே நாளைக்கு நடந்து பாருங்கள். நீங்களே நாளைக்கு ஷூ போடாமல் காலையில் நடைபயிற்சி பண்ணி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். பார்த்து நீங்களே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நல்ல தூக்கம் வரும். ஏன்னு சொல்லி தரேன், இந்த மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் இருக்குது, மெலட்டோனின். இந்த மாதிரி ஷூ போடாமல் நடைபயிற்சி பண்ணிங்கன்னா இந்த மெலட்டோனின், MELATONIN இருக்கா, இந்த மெலட்டோனின் வந்து நல்லபடியாக சுரக்கும். இந்த மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்கும் போது நல்ல தூக்கம் வரும், நல்ல தூக்கம் கிடைக்கும். நல்ல தூக்கம் வரும்போது குறிப்பாக நிறைய பேர் டிப்ரெஷனுக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க. பார்த்துறீங்களா? டிப்ரெஷனுக்கு, தூக்கமின்மை, அவங்களே இந்த மாத்திரை டோஸ் என்ன பண்ணிடலாம், குறைச்சி நிரந்தரமாக நடத்திடலாம். இந்த ஷூ இல்லாமல் இந்த மாதிரி நடைபயிற்சி பண்ணால். அதே மாதிரி என்டார்ஃபின் ஒரு ஹார்மோன் இருக்குது, என்டார்ஃபின், ENDORPHIN. இது நல்லபடியாக சுரக்கும். இந்த ஹார்மோன் சுரக்கும் போது இது நல்ல ஒரு பெயின் கில்லர், வலி நிவாரணி. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வயசான காலத்தில் சுகரு, ப்ரெஷர், பிபி, எல்லாம் முட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, எல்லா வலியும் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்டார்ஃபின் செக்ரீட் ஆன உடனே. ஸோ 3 முக்கியமான நன்மைகள். இது போக நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் நீங்கள் நடந்து பார்த்தா தான் தெரியும். ஒரு நாள் நீங்கள் ஷூ போடாமல் நடைபயிற்சி பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். அன்னைக்கு பகல் டே ஃபுல்லாக உங்களுக்கு மன அழுத்தம் எதுவுமே இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது. இந்த மாதிரி கார்டிசால் அளவு நல்லபடியாக குறையும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்குது, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் நடந்து பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். டைஜஷன், ஏன் ஜீரணத்துக்கே நல்லது, டைஜஷனுக்கே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் நடந்தீங்க அப்படின்னா. ஏன்னா செரட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் நல்லபடியாக சுரக்கும். அதுவே நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நடப்பீங்களா? வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யாருமே இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ நீங்கள் ஒரு கூட போட்டு கேளுங்க, உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது உதவி தேவை இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இந்த தம்பியை பாருங்கள், 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன். 140 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி போய் ரோட்டில் போய் ஓடணும்னு சொல்லலை. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. அதே மாதிரி தான் இந்த பெரியவங்களுக்கும் 42 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கோம். 128 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாமே பேலன்ஸ்டு டயட்டு தான். விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை, விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, பேலன்ஸ்டு டயட், ஷீபன் பேலன்ஸ் டயட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வெயிட்டு டக்குன்னு குறையும். ஈஸியாக குறைக்கலாம். இந்த பெரியவங்க பாருங்கள், ஒரு 15 16 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வெயிட்டை குறைச்சப்பறம் எல்லா மாத்திரையும் நிறுத்தியாச்சு, இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தியாச்சு. உங்களுக்கு அதனால சொல்லுங்கள், உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க.
இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இதை அனுப்பி கொடுங்க. குறிப்பாக சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இதை அனுப்பி கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் தெரியாமல் ஷூ போட்டு நடந்துட்டு இருக்காங்க. ஷேர் பண்ணுவீங்களா? யூஸ்ஃபுல்லான வீடியோ தானே? கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஸ்டே டியூன்ட் வித் டாக்டர் ஷீபன்.